வணக்கம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 4வது மெத்தட் லாப நஷ்ட சதவீதம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம லாப நஷ்ட தொகை அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லாப நஷ்ட சதவீதம் அப்படிங்கிற கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு அமௌண்ட்டுங்கிற வேற, அந்த சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிற வேற. இப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்குரிய சதவீதத்துக்கான ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா அப்படின்னா, இப்போ இன்கேஸ் அவருக்கு ப்ராஃபிட்டாக இருந்தது அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ப்ராஃபிட் பர்சன்டேஜுங்கிறது என்ன சொல்லலாம், எவ்வளோ அவருக்கு லாபம் கிடச்சது, எவ்வளோ அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சது, அதிலேருந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸோடு தான் கம்பேர் பண்ணுவோம், அடக்க விலையோட கம்பேர் பண்ணுவோம், இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ அதே இது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அமௌண்ட்டு டிவைடட் பை இதையும் நம்ம காஸ்ட் ப்ரைஸோடு தான் கம்பேர் பண்ணுவோம். இப்போ பர்சன்டேஜ் கேட்டனால இன்ட்டு 100. ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கானது. ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் எப்போயுமே இந்த கொஸ்டினில் எவ்வளவு அவருக்கு லாபம் கிடச்சது அப்படிங்கிறத மேலே நோட் பண்ணணும். கீழே ஒரிஜினல் வேல்யூ, அதாவது அதோட காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ, அடக்க விலையோட வேல்யூ நோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மெட் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்தது ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முன்பே வேணால் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு பழ வியாபாரி ரூபாய் 200க்கு பழங்களை விற்பதன் மூலம் ரூபாய் 40 லாபமாக பெறுகிறார் எனில் அவர் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே லாபம் கொடுத்துட்டாங்க 40 ரூபாங்கிறது. ஓகே, அப்போது எவ்வளவு அவர் வாங்கினார் அப்படிங்கிறது தெரியணும். ஆனால் இங்கே கொடுத்துருக்க 200ங்கிறது விற்பதன் மூலம், அப்போ இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகே, இப்போ இதிலேருந்து நம்ம கீழே நோட் பண்ண வேண்டிய அந்த காஸ்ட் ப்ரைஸுங்கிறத எப்படி நோட் பண்ணலாம், 200லேருந்து அந்த 40 மைனஸ் பண்ணோம்னா 160 ரூபாய்க்கு தான் அவர் வாங்கியிருப்பார். ஓகேவா? 160 ரூபாய்க்கு வாங்கிட்டு 40 ரூபா அவருக்கு லாபம் கிடச்சிருக்குன்னா இதை பர்சன்டேஜாக நம்ம மாற்றணும்னா அதுதான் அவரோட லாப சதவீதம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு லாபங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 160 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னா அவருக்கு கண்டிப்பாக லாபம் இருக்குது. ஓகே, எவ்வளோ லாபம் இருக்குது அந்த வேல்யூ அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, 40 ரூபான்ட்டு. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். இப்போ சிம்ப்ளை பண்ணோம்னா 4ங்கிறது வரும். அடுத்து 1 நாள் இங்கே 25 இன்ட்டு 4 100. ஓகே, அப்போ 25%ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். இது ரொம்ப பேசிக்கானது. ஸோ இதே போல் பேசிக்கான சம்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பர்சன்டேஜ் கான்செப்ட்லேயும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க கான்செப்ட்லேயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட் ஆகுதுந்தா. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த பர்சன்டேஜ் ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தா அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 88வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு நேர்மையற்ற வியாபாரி தனது பொருட்களை விற்பதன் மூலம் அவர் 1 கிலோ எடைக்கு பதிலாக 950 கிராம் எடையை பயன்படுத்தினார் எனில் அவர் அடையும் லாப சதவீதம் என்ன? ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே 1 கிலோவுக்கு பதிலாக 950 கிராம் யூஸ் பண்ணுறாருன்னா ஒவ்வொரு கிலோவில் வந்துட்டு அவர் 50 கிராம் அவருக்கு லாபம் கிடைக்குதா? ஸோ அப்போ லாபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அவர் யூஸ் பண்ணுற அந்த வேல்யூ 950. இப்போ இது மூலயமா அவருக்கு எத்தனை சதவீதம் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்ட்டு 100. புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ லாபம் அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிறது இங்கே தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ 0 கேன்சல் பண்ணிட்டேன். 1 5 5, இங்கே 19 5 95. அடுத்து 100/19ங்கிறதான் நம்ம சிம்ப்ளை பண்ணணும். இப்போ 100/19 அப்படின்னா 5 டைம்ஸ் வரும். ஓகே, 5 டைம்ஸ் 95 அப்படிங்கிற வந்துடும். ஓகேங்களா? 95ன்னு வரும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 100ல் 95 போச்சு, பேலன்ஸ் 5/19. அப்போது 5/19% அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 90வது கொஸ்டின் கவனிங்க. வைதேகி 2 சேலைகளை தலா ரூபாய் 2200க்கு விற்றால் ஒன்றின் மீது 10% லாபத்தையும் மற்றொன்றின் மீதும் 12% நஷ்டத்தையும் அடைந்தாள் எனில் சேலைகளை விற்றதின் அவள் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 சேலையில் ஒரு சேலை 2200 அப்படின்னு சொல்லிட்டு 2 சேலையும் வந்துட்டு எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க? 4400க்கு விற்றுருப்பாங்க. ஓகே, ஸோ இது விற்ற விலை, செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இப்போது ஒரு சேலை 2200ன்னு விற்றுருக்கா, அதில் 10% அவங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போது 2200ல் இந்த 10% அவருக்கு லாபம் கிடச்சது அப்படின்னா, அதாவது விற்ற அமௌண்ட்டும் ஒரிஜினல் வேல்யூ சேர்ந்து தான் இந்த 110%. ஓகேவா? இப்போ 110%ஓட வேல்யூ இந்த 2200ங்கிற நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு அதை விற்றதுனால அவங்களுக்கு 10% லாபம் கிடச்சி அப்படின்னா நம்ம 100ஓட ஆட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் இங்கேயும் முதல் சாலைக்கு வந்துட்டு அவர் 10% லாபம் அடைஞ்ச அமௌண்ட்டோட வேல்யூ தான்
இந்த 2200. ஓகேவா? அப்போது 110% வேல்யூ இந்த 2200 அப்படின்னா 100%. 100%ஓட வேல்யூ என்ன? ஓகே, வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஸோ இங்கே ஒரு 110 110 2 110, அப்போ 20 அப்படின்னா 20 × 100 2000. அப்போ ஃபஸ்ட்டு சேலை அவர் வாங்கியது 2000 அப்படிங்கிறத நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். அடுத்து ரெண்டாவது கவனிங்க, ஒரு சேலையும் பார்த்தோம் அப்படின்னா 12% நஷ்டமும் அடைஞ்சா. இப்போ ரெண்டாவது சேலை 2200 விற்றுருக்கா, ஆனால் அதனால் அவருக்கு 12% நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அப்போது 100லேருந்து அந்த 12 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 88%. அந்த 88% வேல்யூ தான் இந்த 2200 அப்படின்னா 100%ஓட வேல்யூ என்ன? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் தான். ஒரு கொஸ்டினை நல்லா வேர்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்குரிய ஆன்சர் நோட் பண்ணணும். இதில் நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், அதாவது மாறி மாறி வருது, ஒரு ஃபார்முலா வைஸ் வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்காங்க. கொஸ்டினை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறதா ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரைட். இப்போது இந்த இதில் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இப்போ 22 இங்கே 100ன்னு பார்க்குறோம். இங்கே 4 டைம்ஸுங்கிற வரும். 22 × 4 88ன்னு வரும். மறுபடியும் இங்கே 1 4 25 4 100. அப்போ 25 × 100 2500. அப்போ இதுலேருந்து கவனிங்க, ரெண்டாவது சேலை வந்துட்டு 2500 வாங்கியிருக்கா, ஆனால் 2200 விற்றுருக்கா. அப்போ இதுலேருந்து அவங்களுக்கு எத்தனை சதவீதம் நஷ்டம் ஏற்பட்டுச்சு? 12% நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ஓகேவா? இப்போது மொத்த விற்ற விலை நம்மளுக்கு தெரியும் 4400. அப்போ மொத்தம் வாங்கிய விலை அப்படின்னா இந்த 2000 + 2500ங்கிறது 4500ன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 4500 தான் அவ வாங்கிய விலை. ஓகே, நம்மளுக்கு 2 வேல்யூ தெரியணும். அவங்களுக்கு லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிறபோது விற்ற விலை என்ன, அதே போல் வாங்கிய விலை என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ இது 2 டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 100 நஷ்டமாயிடுச்சா? 4500 வாங்கி 4400 தான் விற்றுருக்கா. அப்போது 100 இங்கே நஷ்டமாயிடுச்சு. ஓகேவா? இப்போ இங்கே 100 நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா மொத்த வாங்கியது 4500 × 100 நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இதில் பர்சன்டேஜ்னால் இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இப்போ 45 / 100 / 45. 5ஆல் சிம்பிளை பண்ணால் 9 வரும், இங்கே 20ன்னு வரும். அப்போ 20 / 9 2 டைம்ஸ் வருமா? 9 18. பேலன்ஸ் 2 இருக்கும், 2/9. அப்போது 2/9% கிடைக்கும். ஓகேவா? 2/9% நஷ்டமாக இருக்குது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? ஸோ கொஸ்டினில் அவங்க 2 கேட்டகரியாக கொடுத்துருக்கனால நம்ம அந்த 2 கேட்டகரியோட வேல்யூ ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். வாங்கிய விலை என்ன, விற்ற விலை என்ன, அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 91வது கொஸ்டின் கவனிங்க. 25 கடிகாரத்தின் அடக்க விலை 20 கை கடிகாரத்தின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் மெத்தட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இங்கேயும் வந்துட்டு இன்னும் ஒரு சில நிறையா ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் சொல்கிறேன், அடுத்தடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் எவ்வளவு அடக்க விலை? 25 கை கடிகாரத்தோட அடக்க விலைங்கிறது 20 கை கடிகாரத்தோட விற்ற விலைக்கு சமம். ஓகேவா? அப்போ 25 ரூபாய்க்கு வாங்கின அமௌண்ட்டு 20 ரூபாய்க்கு 25 பொருளை விற்ற விலைக்கு சமமாக இருக்குது. ஓகேவா? அப்போ இதுலேருந்தே லாபம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். 5 கைகாரத்தோட விலைங்கிறது நம்மளுக்கு லாபமாக இருக்கும். ஓகே, எவ்வளோ விற்றதுனால 20 பொருளை விற்றதுனால 5 கைக்கடைங்கிறது லாபமாக கிடைக்குது. இப்போ இதுலேருந்தே நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே என்ன வரும்? 4ங்கிற வரும். இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 25%. ஓகே, அப்போ 25%ங்கிறது தான் இங்கே லாபம். ஒருவேளை இந்த மாதிரி கொஸ்டின், அதாவது ஒரு அமௌண்ட்டுங்கிற கொடுக்காம அதோட குவான்டிட்டியும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இன்னும் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். அதாவது x - y / y × 100 இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் x அப்படிங்கிறது வாங்கிய விலை, அதாவது அடக்க விலை. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே இது y அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் விற்ற விலை அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த தான் கரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே எக்ஸுங்கிறது என்ன? 25. கொஸ்டினில் தானே கொடுத்துருக்காங்க. எஸ். அதே போல் விற்ற விலைங்கிறது 20 பொருளோட விற்ற விலை. அப்போ 20 இது சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 25 - 20. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5ன்னு கிடைக்கும். /20 × 100. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்க்குற இந்த பேசிக் பர்சன்டேஜ், லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் பேசிக் பர்சன்டேஜில் டிவைடில் நம்ம
என்ன யூஸ் பண்ணுவோம், அடக்க விலைங்கிற யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா விற்ற விலைங்கிறது வந்திருக்கு. ஸோ இது ஒன்று அதோட முரண்பாடாக இருக்குது. ஓகேவா, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க 2 பொருள்கள், அவங்க வந்து ரேட்டு கொடுக்கல, பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அப்போது எவ்வளோ பொருட்கள் விற்றதுனால அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு. ஸோ இதை கரெக்டாக மைண்டில் வச்சு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 97வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலை அதன் அடக்க விலை போன்று 5/4 மடங்கு எனில் லாப சதவீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே விற்பனை விலைங்கிறது அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு. ஓகேவா, இப்போது அடக்க விலை 1 மடங்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, எக்ஸுங்கிற எடுத்துட்டோம் அப்படின்னா, விற்பனை விலை ஓகேவா, செல்லிங் ப்ரைஸுங்கிறது இந்த எக்ஸில் 5/4 மடங்கு. ஓகேவா, அப்போது இந்த விற்ற விலைக்கான வேல்யூங்கிறது தெரியும், அடக்க விலைக்கான வேல்யூ தெரியும். இப்போ இதிலேருந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபம் எவ்வளவு அளவுங்கிறது தெரிஞ்சிருமா. அப்போ 5/4x மைனஸ் எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே எல்சிஎம்மில் 4ன்னு எடுத்துக்குவோம். அப்போ 5x மைனஸ் 4xன்னு வரும். அப்போது 1x தான். அப்போது 1/4xங்கிறது தான் அவங்க அடைஞ்ச லாபம். ஓகேவா, இப்போ நம்ம லாப சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ வரும், மேலே லாபத்தை நோட் பண்ணுறோம், டிவைடட் பை கீழே அடக்க விலை. அடக்க விலைங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம், எக்ஸ் நோட் பண்ணுறோம், இன்ட்டு 100. ஓகே, இதை சிம்பிளை பண்ணுங்கள், இந்த எக்ஸ்லாம் கேன்சல் ஆயிரும். 1/4 இன்ட்டு 100ன்னு வரும். அப்போ 25ன்னு இருக்கும். ஓகேவா, அப்போ லாப சதவீதம் 25%. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 99வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு பொருளின் அடக்க விலை மற்றும் விற்ற விலையின் வீதம் 5:7 எனில் லாப சதவீதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வீதமாக கொடுத்துருக்காங்க. இப்போ அடக்க விலைங்கிறது 5, ஓகேவா, விற்ற விலையோட வேல்யூ 7. இப்போ இதிலேருந்து லாபம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வேல்யூ வருமா. ஸோ 2ங்கிற இது 2ஓட டிஃப்ரென்ஸ் தான் அந்த லாபம். ஓகேவா, இப்போ இதிலேருந்து அடக்க விலை 5 அப்படிங்கிற நோட் பண்ணுறோம். இதோட பர்சன்டேஜ் கேட்குறனால இன்ட்டு 100. இதுதான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 20ன்னு இருக்கும். 20 இன்ட்டு 2 40. 40% தான் இதற்கான ஆன்சர். 101வது கொஸ்டின். ஒரு பழ வியாபாரி 8 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் 150 வீதம் வாங்கினார். அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகி விடுகிறது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி ரூபாய் 190 என்ற விலைக்கு விற்கிறார். லாப நஷ்ட சதவீதம் கான் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடலில் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும் தான். ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதில் நான் ஒரு மெத்தட்ங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 8 பெட்டி, ஒரு பெட்டி 150 ரூபா வாங்கினார்னா அப்போ 8 பெட்டி 8 இன்ட்டு 150 0, அது 8 40க்கு 0, பேலன்ஸ் 4, 1 8. அப்போது 1200 ரூபாயா, 1200 ரூபாங்கிறது தான் அவள் மொத்த வாங்கிய விலை. ஓகே, காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ. அடுத்து ஒரு பெட்டி திராட்சை அழிவிட்டுச்சு அப்படின்னா மீதி 7 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, 8ல் 1 அழிவிச்சா 7 தான் இருக்கும். அதையும் வந்துட்டு ஒரு பெட்டி 190 ரூபான்னு விற்கிறான். அப்போது இதிலேருந்து மொத்தம் செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 0 9 7 63க்கு 3, பேலன்ஸ் 6. அப்போது 7 + 6 13. இதிலேருந்து அவரோட லாபம் என்ன அப்படிங்கிற நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். லாபம் என்ன, 130 ரூபா லாபம். ஓகேவா, ஸோ அப்போது லாப வேல்யூ மேலே நோட் பண்ணுறோம். எவ்வளோ மொத்தத்துக்கு வாங்கினா 1200க்கு இன்ட்டு 100. ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பாயிண்டில் வருந்தால் அதை 1 by 1 நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். இந்த 2 0 இந்த 2 0வும் கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 130 டிவைடட் பை 12 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, 130 டிவைடட் பை 12. இப்போ 13ல் ஒரே ஒரு 12 இருக்குது. பேலன்ஸ் என்ன இருக்குது, 1 தான், 10. ஓகே, ஸோ அப்போ 10லையும் பார்த்தோம் அப்படின்னா 12 அடங்காது. இன்னொரு ஒரு 0 சேர்க்கும்போது ஒரு 0 இங்கே நம்ம சேர்த்துட்டோம். அதாவது இன்னும் சிம்பிளாக பார்த்தோம்னா 130ல் 10 12 இருக்குது, 120ன்னு போயிருமா, பேலன்ஸ் 10 தான் இருக்கும். மறுபடியும் நம்ம ஒரு 0 சேர்க்குறோம். அப்போ 100ங்கிறது வரும். 100ல் 8 டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 96ங்கிறது வரும். பேலன்ஸ் 4ங்கிறது இருக்கும். 40 அப்படின்னு வச்சுக்கலாமா. அப்போ 40ல் 36, அதாவது 12 × 3 36 கிடைக்கும். அப்போ 10.83% தான் இங்கே கிடைக்கிற வேல்யூ. அப்போ 10.83%. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் கரெக்டாக 10.83% கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
103வது கொஸ்டின் கவனிங்க. அந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஒரு கடைக்காரர் பொருட்களை அதன் குறித்த விலையில் 4/5 பங்கிற்கு வாங்கி குறித்த விலையில் 7/5 பங்கிற்கு விற்றால் அவரின் லாப சதவீதம் காண அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதில் எது முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா குறித்த விலைங்கிறதா. அந்த குறித்த விலையை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து அதை மார்க்கெட் ப்ரைஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அடுத்தது இதோட லாபம். இப்போ 4/5 பங்கிற்கு வாங்கி 7/5 பங்கிற்கு விற்றால் அப்படின்னு சொன்னோம்னா விற்ற வேல்யூலேருந்து வாங்கிய வேல்யூ மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான லாப வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே குறித்த விலையில் தான் அவங்க வாங்குறாங்க. அப்போ குறித்த விலையில் 4/5 பங்கிற்கு வாங்கி குறித்த விலையில் 7/5 பங்குக்கு விற்றால். இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போ பேஸ் இங்கே காமனாக இருக்குது. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 3ன்னு வரும். அப்போது 3/5x தான் அவங்க அடைஞ்சிருக்க லாபம். ஓகேவா? இப்போ இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா 3/5x டிவைடட் பை அந்த குறித்த விலையில் தான் இது எல்லாமே கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அந்த குறித்த விலையோட அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதான் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 3/5 × 100ங்கிற வரும். இதை சிம்பிளை பண்ணும்போது 20. அப்போ 2 6 60% அப்படிங்கிறதா அதற்கான ஆன்சர். 60% தான் அதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? குறித்த விலையோட கம்பேர் பண்ணனால அந்த டிவைடில் குறித்த விலையிலே நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்த கொஸ்டின் 104வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு புதிய கடிகாரத்தின் விற்பனை விலை அதன் உண்மை விலையை விட 15% அதிகம், மேலும் அதன் தேவையை பொறுத்து மீண்டும் 10% அதிக விலையேற்றம் செய்யப்பட்டால் அந்த கடிகாரத்தை விற்கும்போது கிடைக்கும் மொத்த லாபம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் 2% தான். 15% அதிகம், மீண்டும் 10% விலையேற்றம். அப்போ இதுவும் அதிகம் தானே. ஸோ இந்த மாதிரி 2% வந்து அதோட மொத்த லாப நஷ்ட சதவீதம் கேட்டாங்கன்னா ரெண்டுமே அதிகரிச்சு அப்படின்னா நம்ம ப்ளஸ்ன்னு யூஸ் பண்ணிக்குவோம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் XY/100. ஓகே, இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ 15 எடுத்துக்கலாம், ஒய்யோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் 15 × 10 டிவைடட் பை 100. இதை சிம்ப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே 5ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 2ன்னு இருக்கும். ஓகே, 3/2ங்கிறது இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் 1.5ன்னு வருமா? ஓகே, இங்கே 15 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 25. இதோட சேர்த்து இந்த 1.5. அப்போது 26.5% தான் மொத்த லாப சதவீதம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதே மாதிரி மாடல்லே நிறையா இருக்குது. 2% மட்டும் கொடுத்து லாப நஷ்ட சதவீதம் மொத்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. இதிலே நான் ஒரு கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன் தான். இதுவும் நம்ம ஏற்கனவே நடத்தியிருந்தது தான். அதில் 3 கேட்டகரி இருக்கும் அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் நல்லா பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 109வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு கடைக்காரர் தன்னிடம் இருந்த ₹5 அடக்க விலை உள்ள 20 கிலோ அரிசியையும் ₹7 அடக்க விலையுள்ள 35 கிலோ அரிசியும் ஒன்றாக கலந்து கிலோ ₹6.5க்கு விற்றால் அவர் கிடைக்கும் லாபத்தின் சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ₹5 உள்ள 20 கிலோ வாங்கியிருக்கா. ஓகேவா? அப்போது 5 × 20 100 ப்ளஸ் அடுத்து ₹7 உள்ள 35 கிலோ வாங்கியிருக்காங்க. அப்போது 7 × 35 7 35க்கு 5 பேலன்ஸ் 3 வேலை 21 3 24. அப்போது மொத்தத்துக்கு வாங்கிய விலைங்கிறது ₹345 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். 345. இப்போது விற்ற அளவுங்கிற பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை கிலோ? 20 கிலோ ப்ளஸ் 35 கிலோ. மொத்தத்துக்கு 55 கிலோவை 1 கிலோ 6.5 அப்படின்னு விற்றுருக்காங்க. அப்போ 55 கிலோவே வந்துட்டு அவங்க எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க? இப்போ 65 டிவைடட் பை 55ங்கிற மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5 25க்கு 5 பேலன்ஸ் 2 அரைஞ்சா 30 2 32 5 25க்கு 5 பேலன்ஸ் 2 அரைஞ்சா 30. அப்போ இங்கே 32ங்கிறது வரும். ஓகேவா? இப்போ இதில் 5 7 5 3. இப்போ பாயிண்ட் எவ்வளோ வைக்கலாம்? ஒரு பாயிண்ட்டா 6 பாயிண்ட் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட். அப்போது 357.5 தான் வித்த அளவு, செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ இதுலேருந்து லாபம் எவ்வளவு? இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு 12.5 லாபங்கிற நம்மளுக்கு தெரியும். ஓகே, 12.5 லாபம். இப்போ இதில் இருந்தே நம்ம லாபத்தோட அளவில் இருந்து பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? லாபத்தோட வேல்யூ இங்கே நோட் பண்ணிடுறேன். டிவைட் பை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கான்? 345க்கு வாங்கியிருக்கான் இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ இதை சிம்ப்ளை பண்ணலாம். சிம்ப்ளை பண்ணுவோம். இங்கே 0.5ன்னு இருக்கா? இப்போ 5ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க வேல்யூ ஆரஞ்சா 30 பேலன்ஸ் 4 69ங்கிற வரும். இங்கே 20 அப்படிங்கிற வரும். ஓகே, அப்போ 2 × 10ங்கிற போது இந்த 10ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 125ன்னு மாறிமா? 125 × 2 டிவைடட் பை 69. ஓகேவா?
2 இன்ட்டு 125 250 250 டிவைடட் பை 69. சில இந்த 69 இன்ட்டு 3 எவ்வளோ வரும்னு பார்ப்போம். 69 இன்ட்டு 3 அப்படின்னா 27க்கு 7 பேலன்ஸ் 2 18 6 3 18 2 20 ஓகேங்களா. அப்போது 207 அப்படிங்கிறதுக்கு 3 டைம்ஸ் வருது. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? பேலன்ஸ் பார்த்தோம்னா 250ல் 207 போனுச்சுன்னா பேலன்ஸ் 43 இருக்குது. அப்போ 3 43/69ங்கிறது இருக்கும். ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நம்ம சிம்பிளை பண்ணுறது இந்த அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். நம்ம பெரிய நம்பர் வருது அப்படிங்கிற போது ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 111வது கொஸ்டின். 2 பொருட்கள் ரூபாய் 15 வீதம் என வாங்கப்பட்டு 3 பொருட்கள் ரூபாய் 25 வீதம் என விற்கப்பட்டால் லாப சதவீதத்தை காணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே அளவு வந்துட்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ ஈக்குவலாக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இங்கே 2 பொருட்கள் 15 ரூபாய்க்கு வாங்கினார் அப்படின்னா 4 பொருள் 30 ரூபா, 6 பொருள் ஓகே 2 2 தான் நம்ம ஆட் பண்ணுறோம். 6 பொருளுங்கிறது 45 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். அதே போல் 3 பொருள் 25 ரூபாய்க்கு விற்றுருந்தா 6 பொருளில் 50 ரூபாய்க்கு விற்றுருப்பான். ஓகே. ஸோ இங்கேயும் 6 பொருள் வந்துருச்சு, இங்கேயும் 6 பொருள் வந்துருச்சு. இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேவா. எப்படி கம்பேர் பண்ணலாம்? இப்போ 6 பொருள் 45 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், 6 பொருள் 50 ரூபாய்க்கு விற்றுருக்கான். அப்போ இதிலேருந்தே லாபம் 5 அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா. இப்போ 5 டிவைடட் பை எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்? 45க்கு வாங்கியிருக்கான் இன்ட்டு 100. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். சிம்பிளை பண்ணால் அப்படின்னா இங்கே 9 வருமா? இப்போ 9 இருந்துச்சு அப்படின்னா 100/9 அப்படின்னு நோட் பண்ணுவோம். 10ல் ஒரே ஒரு 9 இருக்குது, பேலன்ஸ் 1, மறுபடியும் 10 வரும் 1. அப்போ 11 1/9% கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இந்த மாதிரி மெத்தட் ப்ராப்ளத்தில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 122வது கொஸ்டின் கவனிங்க. 2 கைகடியாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் 10% லாபமும் மற்றதில் 10% நஷ்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேலை அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோமா 2200. ஸோ அந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜுங்கிறது மாறி இருக்கும். ஸோ மாறி இருந்துச்சுன்னா அதே மெத்தடில் கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரே பர்சன்டேஜ், இப்போ இது 2 கை கடியாரம் தான், ரெண்டையுமே வந்துட்டு 594 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்க. ஆனால் பர்சன்டேஜ் சமம். லாபத்தோட பர்சன்டேஜும் நஷ்டத்தோட பர்சன்டேஜுமே 10% 10 தான். இப்போ இதை ஈஸியாக இந்த வேல்யூ இல்லாமலே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி கண்டிஷன் வந்ததுனா தான் 10% லாபம் 10% நஷ்டம்னு இருந்துச்சு அப்படின்னா எப்பயுமே ஒரே அளவில் இருந்துச்சு அப்படின்னா, இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரே அளவில் வந்துட்டு லாபமும் நஷ்டமும் இருந்துச்சு அப்படின்னா எப்பயுமே நஷ்டம் தான். ஓகேவா. இப்போ இதில் எவ்வளோ நஷ்டம்? இந்த 0வை இந்த 0வையும் சேர்க்காம 1 × 1 1. அப்போ 1% தான் அங்கே நஷ்டமாக இருக்கும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா. ஒரே அளவில் வந்து இப்போ இதிலே நீங்கள் அடுத்த கொஸ்டின் நீங்கள் கவனிங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 30% கூட்டப்பட்டு 30% குறைக்கப்படுது அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்களா. அப்போது இதுலேயும் வந்துட்டு ஒரே அளவு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரே அளவு தான் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எப்பயுமே டிக்ரீஸுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு? இந்த 0 கேன்சல் பண்ணிடுறேன். 3 9. அப்போது 9% தான் இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது மெத்தட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 130வது கொஸ்டின் கவனிங்க. இது லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். அன்னாசி பழம் ஒவ்வொன்றும் ரூபாய் 7ஆகவும் தர்பூசணி ஒவ்வொன்றும் ரூபாய் 5ஆகவும் உள்ளன. எக்ஸ் என்பவர் இப்பழங்களில் ரூபாய் 38 செலவிடுகிறார் எனில் அவர் வாங்கிய அன்னாசி பழங்கள் எத்தனை? இது நம்ம இப்போதைக்கு பார்த்த கான்செப்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கொஸ்டினை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாங்கிறது கவனிங்க. இப்போ இந்த அன்னாசி பழங்கிறது நம்ம பைனாப்பிள் மென்ஷன் பண்ணுறோம், 7P நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதான் 7ங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, 7P எடுத்துக்கலாம். அதே போல் இங்கே வாட்டர்மெலான்ங்கிறது 5 அப்படிங்கிற நோட் பண்ணுறோம். அப்போது 5W அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு செலவு பண்ணது 38 ரூபா. இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டபிள்யூட வேல்யூ மட்டும் நான் வச்சுக்கிறேன் ஆப்போசிட். ஓகே. அவங்க பைனாப்பிள் கேட்டிருக்காங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் ஆப்போசிட் வேல்யூ மட்டும் நான் வச்சுக்கிறேன். அப்போது 5W = 38 - 7Pன்னு இருக்கும். ஓகே. ஸோ இங்கே எவ்வளோ பழங்கள் இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறக்காண்டி இதை நான் ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இதில் இருந்து டபிள்யூட வேல்யூ என்ன வரும்? 38 - 7P - 7P / 5. ஓகேவா. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போது ஒரு நம்பர் மேலே ஒரு நம்பர் இருக்கும், 38 - 7Pன்னு இருக்கும். இந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகணும், அவ்வளோதான். அப்போது பிங்கிற வேல்யூக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே நம்மளுக்கு 5ஆல் டிவைட் ஆகும். இப்போ 38ன்னு இருக்குது. 38ல் வந்துட்டு 7ஓட மடங்கில் என்ன வேல்யூ வந்துச்சுன்னா இங்கே 5ஆல்
டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் கிடைக்குன்னு பார்க்குறோம். இப்போ ஒன்று 3ஆல் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 35 இருக்கும், அது 5ஆல் டிவைட் ஆகும். ஆனால் 3 வர பாசிபிள் கிடையாது. அதே இது இப்போ 7ன்னு இருக்கிற 7ஓட மடங்கு தானே தேவை. 7 × 1னா 7, 38ங்கிறது 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக வராது. அடுத்து 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 14. 38 - 14ங்கிற போது லாஸ்ட்டில் வரக்கூடிய நம்பரும் பார்த்தோம்னா 5ஆல் டிவைட் ஆகாது. அதே போல் 3னா 7 × 3னா 21. 21ன்னு பார்த்தாலுமே 38 - 21னா இப்போ அதுலேயும் வந்துட்டு 17 தான் கிடைக்கும், 5ஆல் டிவைட் ஆகாது. அடுத்து 4 மல்டிபிள் பண்ணுங்கள். 4 மல்டிபிள் பண்ணால் 7 28. அப்போ 38 - 28ங்கிறது கிடைக்கும். அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்து இந்த நம்பர் தான் 5ஆல் டிவைட் ஆகும். அப்போது 4ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் இங்கே ஒரு பர்டிகுலர் நம்பர் 5ஆல் டிவைட் ஆகுது. அப்போது இந்த 4ங்கிறது தான் சரியான ஆன்சர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இப்போ பார்த்துருந்த பர்சன்டேஜ் கான்செப்டை கொஞ்சம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை இப்படி நம்ம சால்வ் பண்ணலாம். அதோட மடங்கு, அதாவது கீழே வந்திருக்க நம்பரை எந்த நம்பர் டிவைட் பண்ணும், அப்போ சூட்டபுளான நம்பர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுல தான் நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ தேர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் இதுக்கப்புறம் வரக்கூடியது நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். நீங்கள் அதை ஒன் பை ஒன்னாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.